பண்டைய மற்றும் மத்திய கால காலம். பழைய பாதுகாப்பு வகைகள். பண்டைய நாகரிகங்கள். பண்டைய காலத்தில் பாதுகாப்பு பெரும்பாலும் சோழடிகள் அல்லது மிலிடியாஷ் மூலம் நிர்வகிக்கப்பட்டது. பண்டைய எகிப்தில் எடுத்துக்காட்டாக காவலர்கள் பாரோவுகளையும் அவர்களின் செல்வங்களையும் பாதுகாத்தனர். ரோமன் பேரரசு. பிரேடோரியன் கார்ட் என்பது பேரரசரின் தனிப்பட்ட காவலர்களாக பணியாற்றிய எலிட் ரோமன் இராணுவ படை ஆகும். மத்திய காலம். பண்டைய மன்னரக அமைப்பு. நகர காவலர்கள். மத்திய கால நகரங்களிலும் நகர காவலர்கள் சாலைகளில் நதனர் ஒழுங்கை பராமரிக்கவும் தீ, திருட்டு மற்றும் பிற குற்றங்களை தடுக்கும் கண்ணோட்டங்களை வழங்கினர். முன்னணி முறை காலம். ரெனசான்ஸ் மற்றும் விளக்க காலம். நகர காவலர்கள் மற்றும் காவலர்கள். ஐரோப்பிய நகரங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் முறையிடப்பட்ட பங்குகள் பல இருந்தன. அவர்கள் நேரக் கட்டுப்பாடுகளை நிறைவேற்றவும் பொது ஒழுங்கை பராமரிக்கவும் பொறுப்பாக இருந்தனர். அரண்மனை காவலர்கள். பல மன்னரகங்களில் மன்னரகத்தை மற்றும் முக்கியமான அரசு அதிகாரிகளை பாதுகாக்க சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்கள் இருந்தனர். சமையலாளர்கள். அணிவகுப்பு காவலர்கள். அமெரிக்கா மற்றும் பிற காலனிகளில் நியமிக்கப்பட்ட காவலர்கள் குடியிருப்பாளர்களை பாதுகாக்க காலனி சட்டங்களை பொறுத்து மற்றும் மைதான மக்களுடன் மோதல்களை மேலாண்மை செய்யக்கூடியதாக இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டு. சாதாரண புரட்சியாளர்கள். தொழில்துறை பாதுகாப்பு. தொழில்துறையின் வளர்ச்சியுடன் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை தளங்கள் பாதுகாப்பு காவலர்களை நியமித்தனர். சொத்துக்களை பாதுகாக்க மற்றும் தொழிலாளர் மோதல்களை மேலாண்மை செய்ய. வங்கி காவலர்கள். நிதி நிறுவனங்கள் வளர்ந்ததாக பணம் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க காவலர்களின் தேவை அதிகரித்தது. தொழில்முறை பாதுகாப்பு சேவைகளின் வளர்ச்சி. பிங்கர்டன் முகப்பு. 1850இல் நிறுவப்பட்டது. பிங்கர்டன் நாகரிக காவல்துறை அமைப்பு வணிகங்கள், ரயில்வே மற்றும் தனிநபர்களுக்கு பாதுகாப்பு சேவைகளை வழங்கும் முதல் நிறுவனங்களில் ஒன்று ஆகும். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் முதல் மத்திய காலம். உலகப் போர்கள் மற்றும் இடைவேளை காலம். போர்க்காட்சி. இந்த காலத்தில் பல பாதுகாப்பு காவலர்கள் முன்னாள் இராணுவ ஊழியர்களாக இருந்தனர். அவர்களின் பயிற்சி மற்றும் ஒழுக்கம் பாதுகாப்பு பங்குகளில் மிகுந்த மதிப்பு பெற்றன. நிறுவன பாதுகாப்பு. பெரிய நிறுவனங்கள் தங்கள் சொத்துக்களை, ஊழியர்களை மற்றும் அறிவியல் சொத்துக்களை பாதுகாக்க தங்கள் பாதுகாப்பு பிரிவுகளை உருவாக்க தொடங்கின. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். 2 வழி ரேடியோக்கள், எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் சிசிடிவி போன்ற அடிப்படை பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு காவலர்களின் திறன்களை மேம்படுத்தத் தொடங்கின. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதல் இன்று. தொழில்நுட்ப புரட்சி. மேம்பட்ட கண்காணிப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் நுட்பமான கண்காணிப்பு அமைப்புகள், உயிரியல் அணுகல் கட்டுப்பாடுகள் மற்றும் மேம்பட்ட தொடர்பு கருவிகள். நடப்பு பாதுகாப்பு சேவைகள். சிறப்பு பாதுகாப்பு. சுருக்கமான பாதுகாப்பு சேவைகள் மிகவும் சிறப்பியல்பு மிக்கவை. இதில் ஆயுதம் கொண்ட பதிலளிக்கும் அலகுகள், நிர்வாக பாதுகாப்பு, நிகழ்ச்சி பாதுகாப்பு மற்றும் இழப்பு தடுப்பு அதிகாரிகள் போன்ற பங்குகள் உள்ளன. பயிற்சி மற்றும் சான்றிதழ். இன்று பாதுகாப்பு காவலர்கள் கடுமையான பயிற்சிகள் மற்றும் சான்றிதழ் செயல்முறைகளை அடைகிறார்கள். தொழில்முறை மற்றும் திறனை உறுதி செய்ய வகுத்துள்ள தரநிலைகள் மற்றும் ஒழுங்குகள் உள்ளன. தனியார் பாதுகாப்பு தொழில். தனியார் பாதுகாப்பு தொழில் மிகுந்த வளர்ச்சியடைந்துள்ளது. பெரிய நிறுவனங்கள், வணிகங்கள், அரசுகள் மற்றும் தனிநபர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தீர்வுகளை வழங்குகின்றன.